குறிப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு, மறப்போம் மன்னிப்போம், அவருடைய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளை இன்று நினைவூட்ட விரும்புகிறேன். பேரறிஞர் அண்ணாவுடைய புனித பெயரால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இதயதெய்வம் புரட்சித் தலைவர்கள் உருவாக்கினார்கள். இதயதெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அதை கட்டி காத்து வளர்த்தார்கள். என்னை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவருடைய கனவு, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவை மீண்டும் 100 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அன்றைக்கு நான் மனம் திறந்து பேசினேன். இந்த கருத்தை புரட்சித் தலைவருடைய உண்மை விசுவாசிகள், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய விசுவாசிகள் இன்று அதற்கான பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. என்னுடைய நோக்கம் இயக்கம் ஒன்று பெற வேண்டும், புரட்சித் தலைவருடைய அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கருத்துக்களை அன்றைக்கு 5ஆம் தேதி என்று பிரதிபலித்தேன். இதை பொறுத்தவரையிலும் தொண்டர்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களை மனதிலே கொண்டு புரிய வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம் இயக்கம் வலிமை பெறுவதற்கு, நம் இயக்கம் 2024 வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்குமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்திருந்தார் அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான செங்கோட்டையன். அந்த கெடு அண்ணா பிறந்த நாள இன்றுடன் 10 நாள் கெடு என்பது முடிவடைகிறது. இந்நிலையில் அவர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். தான் விதித்த இந்த கெடு மற்றும் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய பலர் ஆதரவு தெரிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் என அவர் தெரிவித்திருக்கிறார். பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்குமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்திருந்தார் செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் விதித்த கெடு என்பது இன்றுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிமுக மீது நோக்கி திரும்பியிருக்கிறது. இந்நிலையில் அண்ணா பிறந்த நாளுக்கு அவர் மரியாதை செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா கனவை நிறைவேற்றவே தான் மனம் திறந்து பேசியதாகவும், தான் மனம் திறந்து பேசியதை அதிமுக தொண்டர்கள் பெருமளவில் வரவேற்றுள்ளனர் என தெரிவித்தார். அதுபோல அண்ணா கூறியதை மறப்போம் மன்னிப்போம் என்று கூறியதை செங்கோட்டையன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் என செங்கோட்டையன் தெரிவித்திருப்பதையும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.